உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானவண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணுன்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களாம் வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படித்தனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் அஃப்கோர்ஸ் சார். தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக்கெடுத்து விட்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சுருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைனா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சுருவான், தாண்டி போங்க சார், தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்குவான், நீங்கள் பண்ணலாம் போங்க, தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா, படத்தில் நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுலேருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்காரு. அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்பில் இருக்கலான்னு தான் அப்படியே தட்டி போட விடுவான். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கினும் பக்கத்துல மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக்கை அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு, கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானம் நான் கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு.
இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸை நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு இன்னொரு படம் எனக்கு வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா? இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸில் மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இங்கிருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேர் ஆர் யூ? Yes, she's there. She is there, okay. அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு நினச்சிக்கேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்கிருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட இப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயினில் எடுக்கும்போது ட்ரெயினில் வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமராலாம் வேணான்னு ஃபௌசியா அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமாக உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேமில் பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஐ வில் பாஸ் தி மைக். ஆமா, பாராட்டி சொன்னதனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ, so kind of him. He is என் லைஃப்பில் 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you.